நகை ப்ளஸ் வந்து 50,000 வந்து காணா போச்சு. எவ்வளோ நகைனா வந்து 27.5 சவரன் வந்து காணா போயிருக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது சாதாரணமான திருட்டு விஷயம் கிடையாது. ஒரு ஆளோட 37 வருஷம் உழைப்புங்க இது. இவங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து விவசாய வேலை பார்த்து இவ்வளோ தூரம் சேர்த்து வச்சுருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 37 வருஷமாக அவங்க சேர்த்து வச்ச பணம் நகையை வந்து ஒருத்தர் கொள்ளடிச்சு போகிறான்னா அவனை சும்மா விடக்கூடாதுங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்து அதை கண்டுபிடிச்சி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த நாயை வந்து வெளுத்து எடுக்கணும். கண்டிப்பாக இப்படி சீக்கிரம் அந்த மாதிரி நியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா 2 வயசுக்கு வந்து பெண் குழந்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் காரியம் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டைமில் இவங்க பண்ணிட்டு போனால் ரொம்ப 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 கஷ்டங்க அவங்க வாழ்கிறதுக்கு. இது யாருக்கும் நடந்துன்னு சொல்லி நம்ம சாதாரண நினைக்கிறோம். ஆனால் இந்த விஷயம் நமக்கு நடந்திருந்தால் எவ்வளோ கஷ்டம்னு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தவங்க வாழ்க்கை அழிக்கிறது எவ்வளோ பாவம்னு தெரியாமல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நானும் காசு இழந்துருக்கேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும். ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்க அது. பாய் பாய் ஒரட்டா.